மன்னார் துப்பாக்கிச் சூட்டில் 2 மரணம். இலங்கையின் இறையாண்மையை பேணும் சீனா. பொடி லெசி இந்தியாவில் கைது. வாழைச்சேனை காகித தொழிற்சாலையை மீண்டும் திறக்க தீர்மானம். வியட்நாமில் இடம்பெறவுள்ள உலக தமிழர் மாநாடு. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நேற்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்திற்கு பிரசன்னமாக இருந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 3 ஆண்கள் மற்றும் 1 பெண் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் 2 பேர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்துள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அசாத் ஹனீஃபா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்கள் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 61 மற்றும் 50 வயதுடைய ஆண்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 2 பேரில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவர் 44 வயது மதிக்கத்தக்கவர் ஆவார். காயமடைந்த 38 வயதுடைய பெண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த பெண் பெரிதொரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு பிரவேசித்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உந்துருளியில் பிரவேசித்த 2 இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவமானது 2022ஆம் ஆண்டு உயிலங்குளத்தில் நடைபெற்ற படுகொலைகளுடன் தொடர்பு பட்டதாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் திகதி உயிலங்குளத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி சவாரி தொடர்பான முருகல் ஒன்றை அடுத்து ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக 2023ஆம் ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் திகதி மன்னார் அடம்பன் பகுதியில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் சுயாதீனத்தன்மை, ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்காக சீனா அர்ப்பணிப்புடன் உள்ளதென சீனா தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜி தெரிவித்துள்ளார். 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜி ஆகியோருக்கும் இடையில் நேற்று காலை நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் சிநேகபூர்வமாக வரவேற்பளித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ஜாவோ லெஜி, இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்பதே சீன தேசிய காங்கிரசின் எதிர்பார்ப்பாகும் எனவும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜித்த ஹேரத், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென் ஹாங், சீனாவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங் ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்குமான பொடி லெசி இந்தியாவின் மும்பையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்ட ஜனித் மதுசங்க என்ற பொடி லெசி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றதாக கடந்த காலங்களில் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி வந்தன. பொடி லெசிக்கு பிணை வழங்கப்பட்டதாகவும் ஆனால் அடுத்த நீதிமன்ற திகதி வரை வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பிணை நிபந்தனைகளை மீறி சட்டவிரோதமாக நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். மேலும் பொடி லெசி இந்தியாவில் தங்கியிருப்பது போலீஸ் விசாரணைகள் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனை காகித தொழிற்சாலையின் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். பழுதடைந்த இயந்திரங்கள் சரி செய்யப்பட்ட பின்னர் காகித தொழிற்சாலையின் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தேசிய பொருளாதார மற்றும் பௌதிக திட்டமிடல் தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு வாழைச்சேனை காகித தொழிற்சாலையை மூடுவதற்கு பதிலாக பழுதடைந்த இயந்திரங்களை சரி செய்வதற்கான வேலைகளை முன்னெடுக்க தீர்மானித்தது. குறித்த தொழிற்சாலையில் உள்ள இயந்திரங்கள் 1956ஆம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரங்கள் என்பதால் பழுது பார்க்கும் வேலை திட்டத்திற்காக
சுமார் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சாலையில் இயந்திரங்களை புதுப்பித்தால் ஒரு நாளைக்கு 5 டன் காகித உற்பத்தி செய்வதன் மூலம் மாதத்திற்கு 22 மில்லியன் ரூபாய் லாபம் பெற முடியும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 21 மற்றும் 22 திகதிகளில் வியட்நாமில் உலக தமிழர் மாநாடு நடைபெற உள்ளது என பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவர் திரு தணிகாசலம் தெரிவித்துள்ளார். உலக தமிழர் மாநாடு தொடர்பாக இலங்கை வாழ் தமிழர்களை தெளிவூட்டும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலக தமிழர் மாநாடு 2018 கம்போடியாவில் வெற்றிகரமாக முதல் மாநாட்டை நடத்தியிருந்தோம். இப்பொழுது வியட்நாமில் 2வது மாநாட்டை எதிர்வரும் 21 22 திகதியில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு உலகெங்கிலும் இருந்து 60 நாடுகளில் இருந்து தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வீட்டினுள் புகுந்த மர்ம நபர் கத்தியால் குத்தியதில் காயமடைந்த பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஆபத்திலிருந்து மீண்டு விட்டதாக அவரை சார்ந்தோர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 7 குழுக்களை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை லீலாவதி மருத்துவமனையில் சைஃப் அலிகான் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அறிக்கை வெளியிட்ட சைஃப் அலிகான் தரப்பினர், சைஃப் அலிகான் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஆபத்திலிருந்து மீண்டுள்ளார். அவர் தற்போது குணமடைந்து வருகிறார். மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர். அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். லீலாவதி மருத்துவமனையின் மருத்துவர் நிராஜ் உத்தமணி மற்றும் வைத்தியர் நிதின் டாங்கே, மருத்துவர் லீலா ஜெயின் உள்ளிட்ட குழுவினருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர் நலம் பெற பிரார்த்தனையில் ஈடுபட்ட அவரது ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கும் நன்றி என தெரிவித்துள்ளனர். விண்வெளியில் 2 ஆளில்லா விண்கலங்களை வெற்றிகரமாக இணைத்த உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவால் ஆளில்லா விண்கலங்கள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 30 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 2 சிறிய விண்கலங்களை தாழ்பூமி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியது. டார்கெட் மற்றும் செசர் என பெயரிட்ட 2 விண்கலங்களும் நேற்று வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வரலாற்றில் இன்று 1948 தென்கிழக்கு ஆசியாவில் தனது குடியேற்றத்தை மீண்டும் ஆரம்பிக்க முயன்ற நெதர்லாந்துக்கும் இந்தோனேசியாவுக்கும் அரசியல் உடன்பாடு எட்டப்பட்டது. 2002 காங்கோவில் நைரா கொங்கோ எரிமலை வெடித்ததில் 4 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தனர். 2007 வடகொரியா அணு ஆயுத சோதனை நடத்தியதை அடுத்து ஊழி நாள் கடிகாரம் நள்ளிரவு 5 நிமிடங்களுக்கு முன்னதாக மாற்றப்பட்டது. 2010 நைஜீரியாவில் முஸ்லிம் கிறிஸ்தவ குழுக்களுக்கிடையே கலவரம் வெடித்ததில் 200 பேர் வரை உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.